Hi students, இன்னைக்கு நம்ம class 11 maths 8th chapter vector algebra ல exercise 8.3 ல first sum பாப்போம். இந்த வீடியோல ரெண்டு subdivisions இருக்கு. First வந்து find a dot b ன்னு கேட்டிருக்காங்க. when a vector கொடுத்திருக்காங்க and b vector கொடுத்திருக்காங்க. so a dot b கண்டுபிடிக்கணும். a dot b a vector dot b vector இப்படி பண்ணனும்னா என்ன பண்ணுவோம் அப்படினா a vector எழுதிக்கோங்க. I minus 2j vector plus k vector dot b vector 3i vector minus 4j vector minus 2k vector. Okay va? இப்போ I dot I பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வேல்யூ வரும். I dot j அதாவது நம்ம நார்மல் நம்பர் இருந்தா என்ன பண்ணுவோம்? I எல்லாம் ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? சோ அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். பட் I dot I பண்ணும்போது தான் நமக்கு வந்து வேல்யூ வரும். I dot j and I dot k is equal to 0 ன்னு வந்துரும். ஓகேவா? டாட் ப்ராடக்ட்ல சேம் இது பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வேல்யூ கிடைக்கும். சோ அப்ப அது மாதிரி பண்ணும்போது I into 3i பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3. அதாவது coefficient of I 1 into 3 நான் போடுறோம் 1 into 3 அடுத்தது plus minus 2 into minus 4 plus 1 into k ஓட coefficient 1 into minus 2 ஓகேவா I dot I j dot j k dot k same element multiply பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வேல்யூ வரும். அப்ப அப்படி பார்க்கும்போது 3 minus into minus plus ஆயிடும் plus 8 இங்க 1 into 2 minus 2 ன்னு வரும். அப்போ 3 plus 8 11 11 minus 2 9 இதுதான் ஆன்சர். ஓகேவா? a dot b is equal to 9 is the answer. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இதுல a vector and b vector கொடுத்திருக்காங்க. so a dot b எழுதிக்கோங்க 2i vector plus 2j vector minus k vector into dot 6i vector minus 3j vector plus 2k vector. So same I dot I பண்ண போறோம். I dot I பண்ணும்போது 2 into 6 coefficients of I அதே மாதிரி plus 2 into minus 3 plus minus 1 into 2 for 12 minus 6 minus 2 so minus 6 minus 2 minus 8 நாகும் 12 minus 8 4 so 4 தான் இந்த சம்மோட ஆன்சர். so இங்க a dot b is equal to 4 is our answer. okay students, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க students. thank you.